நேயர்களே, முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா மற்றும் ராதிகா இடையில் ஒரு மிகப்பெரிய போரே வெடிச்சிருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராதிகா அவர்கள் முதல்ல சங்கீதா குறித்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும், அதை கேட்ட சங்கீதா அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட சண்டையில் முக்கியமான ரோலே முதல்வர் விஜய் அவர்கள் தான் வகிச்சிருக்கிறாரு. முதல்ல ராதிகா அவர்கள் முதல்வர் விஜய் பற்றியும் சங்கீதா குறித்தும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லவும், சங்கீதா அவர்கள் அமைதி பொறுக்காம கோவத்தை தாங்கிக் கொள்ள முடியாம உடனடியாக ராதிகாவை பார்த்து ரொம்பவே மோசமான விஷயங்களை சொல்லவும் மிக பெருமளவுக்கு போர் நடந்திருக்குது. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க, சங்கீதா அவர்கள் கடைசியாக ராதிகா அவர்களை எந்த மாதிரிலாம் பேசினாங்க, இந்த அளவுக்கு பரபரப்பாக்குற அளவுக்கு என்ன பேசினாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, கடந்த 2 மாத காலங்களாக நம்முடைய தமிழகத்தில் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது ராதிகா தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேசிக்கான காரணம் அவங்களுடைய அன்பு தான். எப்படி அன்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாரதி ராஜா இறந்து போயிட்டாங்க. அவங்க பாரதி ராஜாவை தங்களுடைய அப்பாவாகவே நினச்சி அவ்வளோ அன்பு காட்டினாங்க. பாரதி ராஜாவுடைய இறுதி நேரத்தில் கூட அவங்களுடைய மனைவி கூட இல்லை, மகள் கூட இல்லை, ராதிகா கூட இருந்து பார்த்துட்டாங்க. அவங்க இறந்து போன உடனே அங்கே வந்த இறுதி சடங்கு அப்போ அங்கே வந்த மனைவியும் மகளையும் பார்த்து, இங்கே எதுக்கடி வந்தீங்க, வெளியே போங்கடி அப்படின்னு ராதிகா பேசியிருக்கிறாங்க. அடுத்து பாக்கியராஜுடைய இழப்பு. பாக்கியராஜ் அவர்கள் மிக பெருமளவுக்கு நம்முடைய ராதிகாவுடைய வாழ்க்கையில் பங்காற்றியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் எத்தனையோ மோசமானவங்க இருக்கிறவங்க மத்தியில் பாக்கியராஜ் தான் ராதிகாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்களாம், பாதுகாப்பாக இருந்தாங்களாம். அவருடைய மரண செய்தி ராதிகாவை மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இறுதி சடங்கில் அந்த இடத்துலையும் நம்முடைய ராதிகா அவர்கள் சில உறவினர்கள் கூட, பாக்கியராஜுடைய உறவினர்கள் கூட சண்டை போட்டிருக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு பிடிச்சவங்களாம் இறந்து போகவும் கோவத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அடுத்து குஷ்புவுடைய மகளுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகவும் ராதிகா அவர்கள் கொதிச்சு போயிட்டாங்க. ராதிகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடியே குஷ்பு, உன்னால் தாண்டி உன்னுடைய மகளுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஒரு அம்மாவா நீ தாண்டி உன் மகள் பெருமையாக இருக்கிறதுக்கும் தன்னுடைய தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கும் நீ தாண்டி காரணமாக இருக்கணும். ஆனால் நீ போய் தவறான விமர்சனங்கள் சோசியல் மீடியாக்கள்லேயும் நியூஸ்லேயும் கொடுக்கறதுனால இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் உன்னை கேவலமாக பேசுகிறாங்க. அதனால தாண்டி உன் மகள் இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் மோசமாக இருக்கிறா. ரொம்பவே நெருக்கமானவங்க, அன்பானவங்க பிரியுமா அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியாதடி. ஒரு அம்மாவா நீ முதல்ல சரியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். குஷ்புவுக்கும் ராதிகாவுக்கும் இடையில் மிக பெருமளவுக்கு சண்டை ஏற்பட்டுச்சு. அதனால் ராதிகா அவர்கள் கடந்த 2-3 மாதங்களாக நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறாங்க. அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பண்ணது தப்பு. டைவர்ஸை அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா, தனியாக போய் வாழு. நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணி எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்துருப்ப. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வு கொடுக்குற மனுஷனுக்கு நீ எவ்வளோ பெரிய நரகத்தை கொடுத்த அப்படின்னு ராதிகா அவர்கள் பேசவும், சங்கீதா அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் என்ன வழி அனுபவித்தேன், என்ன கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. நான் பல வருஷங்களாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணாக நான் அதிகபட்சம் கேட்டது அன்பு மட்டும்தான். எனக்கு பதவி புகழ் இதெல்லாம் தேவை கிடையாது. என் புருஷன்கிட்ட நான் அன்பை மட்டும்தான் கேட்டேன். அது எனக்கு கிடைக்கல. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணேன். அது கோர்ட்டுடைய ஹியரிங் எலெக்ஷனுக்கு முன்னாடி 30 நாள் வந்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழகம் ஒட்டுமொத்த மீடியாக்களும் தவற என் மேலே திருப்பினாங்க. ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட என் கணவனை பற்றி தவறாக பேசலை. நேற்று அவர் தான் எனக்கு கணவர், இன்றைக்கும் அவர் தான் எனக்கு கணவர், நாளைக்கும் அவர் தான் எனக்கு கணவர், எப்பயுமே நான் சாகிற வரைக்கும் அவர் தான் எனக்கு கணவர். ஆனால் நான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த ஒரு சண்டையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? யார் மேலே நியாயம் இருக்குது, ராதிகா மேலேயா இல்லை சங்கீதா மேலேயா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.